ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி எனக்கு வேலை செய்யவே தோணலை மக்களே. ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. என்னடா செய்யணும், சரி நம்மளுக்கும் நம்ம பிள்ளைக்கு மட்டும் தானே சாப்பாடு ஏதாவது தயிர் கீரை வச்சு சாப்பிட்றலாமா அப்படிலாம் யோசித்தேன். சரி, நம்மளுக்கு இல்லைன்னா கூட நம்ம பையனுக்காவது சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து மீல் மேக்கர் இருந்துச்சு. அதை நல்லா ஊற போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுமே சரி நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரியே வச்சிடலாம். அது கொஞ்சம் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பூண்டெல்லாம் உரித்து நல்லா தட்டி எடுத்து இஞ்சி போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணினேன் மக்களே. அப்போது வந்து ஆப்பிளும் இருந்துச்சு. ஆப்பிள் பாப்பாவுக்கு ப்யூரிஃபை பண்ணிடலாம். ஆப்பிள் ப்யூரிஃபை பண்ணி அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் தான் இருந்துச்சு, லைட்டாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் வற்றவே ஆரம்பிச்சிட்டு அதனால அதையும் போட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டு இந்த பாதி ஆப்பிளை வந்து பையனுக்கு வெட்டி கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு ஆஃபு, பையனுக்கு ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. பாப்பாவுக்கு நல்லா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி, எல்லோரும் சொல்லுவாங்க மிக்ஸியில் அடிக்காதீங்க, இதில் கையில் மசிச்சு கொடுங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ரொட்டீனாக பழகிக்கோங்க. இது குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க கையில் மசிச்சு கொடுத்தா எப்படிங்க? யோசிக்கண்டாமா? கையில் 6 மாதம் 7 மாதம் குழந்தைக்கு கையில் மசிச்சு கொடுத்தா அது ரொம்ப நைய நறுங்க இருக்கும். எல்லோரும் அப்படி நினைப்பாங்க, பட் அப்படி கிடையாது. அது அனுபவித்தவங்களுக்கு தெரியும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைங்க லிக்யூடாக உள்ளே போகும். லிக்யூடுக்கு அப்புறம் ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கையால் மசிச்சு கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ அது குட்டி குழந்த இல்லையா, அதனால் நம்ம இப்படி தான் கொடுக்கணும். நான் வந்து கிரேவி ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மக்களே. நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, தயவுசெய்து நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே நல் ரொம்ப அதிகமாக உரிமை எடுத்து பேசிடாதீங்க. எல்லாமே லிமிட்டாக இருந்துக்கோங்க. நம்ம அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி அதிகமாக ஒருத்தவங்ககிட்ட பழகும்போது அந்த வேணால் நம்மளுக்கே வந்துடும், நம்மளுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் எல்லாத்தையுமே ரொம்ப பே பே பேசாமலும் இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க பேசி தான் ஆகணும். பட்டு அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்மளுக்கு பக்கத்தில் 3, 4 வருஷம் ஆனாலுமே எல்லோரும் நல்லா பார்த்து சிரிப்பாங்க, இது பண்ணுவாங்க. பட் யார்கிட்டையுமே நல்ல ஒரு உறவாடி அப்படிலாம் இருந்ததில்லை. இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துக்கு போய் பழகுனதுனால அதோட அனுபவங்கள் புரிஞ்சுட்டு அதோட இதெல்லாம் நல்லா புரிஞ்சு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதேமாதிரி நிறைய பேர் அனுபவப்பட்டவங்க, நிறைய பேர் இதில் அடி வாங்கி அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் இப்படிலாம் என்னை மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுக்கு எப்போவுமே நம்ம வந்து நம்மளை பார்க்குறத விட நம்ம வீட்டில் உள்ளவங்கள தான் அதிகமாக ரொம்ப நேசிப்போம். வீட்டில் நம்ம சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கு அப்படி நம்ம நினச்சி செய்வோம். அதே மாதிரி எல்லா லேடிஸும் இருப்பீங்க. அதுவும் யாரெல்லாம் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு பெண்களும் சரி, ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்களை விட பெண்களுக்கு அவங்களோட மனப்பக்குவமும் சரி, ஒரு குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்ற ஒரு திறமையும் சரி, அவங்க ரொம்ப டேலண்டானவங்க. பெண்களை எப்போவுமே அடித்தளமாக பேசாதீங்க. அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடித்தளத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு கூட நம்ம கை கால் கிடையாது கடவுளே. அது உண்மை தான். ஏன்னா வந்து பெண்களால் எல்லாத்தையுமே செய்ய முடியும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். குடும்பத்தில் வந்து அந்த பெண்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒவ்வொரு சேமித்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறது, அவங்களுக்கு இது வாங்குறது, ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு இது பண்ணு அது பண்ணுன்னு சொன்னாலும் அதை சிக்கனமாக கொண்டு வர்றது பெண்கள் மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும். இதுலேயே அவங்களோட திறமை நம்மளுக்கு தெரியலையா? கேட்டால் வீட்டில் சும்மா தானே இருக்க, உலகத்துலேயே நீ மட்டும்தான் பிள்ளையை பெற்றிருக்கியா, நீ மட்டும்தான் 2 பிள்ளைகளை வளர்க்கிய, நீ மட்டும்தான் 3 பிள்ளையை வளர்க்கிய, இப்படிலாம் பேசாதீங்க மக்களே. ஆண்களுக்கு சொல்கிற இப்படிலாம் பேசாதீங்க. அவங்க பாவம் வீட்டில் இருந்து வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு துணைக்கு யாராவது நம்மளுக்கு இருக்க மாட்டாங்களா? ஆறுதலாக பேசணும். ஆறுதல் அந்த வார்த்தை, ஒரு ஆறுதல் வார்த்தை தான் அவங்க நினைப்பாங்க. ஆறுதலாக பேச மாட்டாங்களா அப்படின்னு தான் மக்களே நினைப்பாங்க. அது ஒரு சின்ன வார்த்தை கேட்டாலே போதும், அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் அவங்கக்கிட்ட இருந்து போயிடும்.
இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 2வது பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அது உண்மை தான். எல்லாருக்கும் மத்தியில் அவங்க தனியாக தெரிவாங்க. இப்போது ஒரு யூடியூப் வச்சு நடத்தினாலும் சரி, ஒரு ஆண்களோட பெண்களை தான் அதிகமாக அவங்க பார்ப்பாங்க. அது அவங்க ட்ரெஸ்ஸிங்னஸ்ஸாக இருக்கும், அவங்க மேக்கப் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதிலே எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உத்து பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் மக்களே. ஆமாம், நான் இன்றைக்கி வந்து சரி நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். நான் வந்து கிரேவி தான் மக்களே வைக்கேன். கிரேவி வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் உண்மையிலே இது சாப்பிட்டு பார்த்தேன். நான் இப்போது வந்து செஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தான் நம்ம செய்கிறோம். பட்டு இருந்தாலும் ஒரு நேரம் தான் மக்களே மீல் மேக்கர் சாப்பிட முடியுது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன். அப்படி மட்டன் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குது. பட் அந்த அந்த இது வந்து நைட்டு அடுத்து சாப்பிட முடியல. கொஞ்சம் தோட்டுற மாதிரி இருக்குது. ஒரு நேரம் நீட்டாக சுட சுட சாப்பிட்றோமா, இல்லை கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்றோமா, அதுவே நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சாப்பிட முடியல. இது வந்து மீல் மேக்கரில் வேறு என்னெல்லாம் செய்யணும், வேறு என்ன செஞ்சால் சாப்பிட முடியும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் ஃப்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி நான் ஒருக்கா சாப்பிட்ருக்கேன். அது எனக்கு டேஸ்ட் இன்னும் எப்படி இருக்குங்கிறது எனக்கு மறந்துட்டு, ஃப்ரை பண்ண அப்புறம் அதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால செய்யலை. என்னமோ தெரியல, அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கலை. அவங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போது வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி சாப்பிட்றதுக்கு இப்போ டக்குனு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுனால இதில் ரெடி பண்ணி செஞ்சுட்டு எல்லாமே ஒன்று ஒன்று தான். வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். வேறு மிளகாய் வீட்டில் இல்லைன்னு மிளகாலாம் போடலை. அந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல சிக்கன். ஆனால் சாப்பிடும்போது அப்படியே ஒரிஜினல் சிக்கன் டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மீல் மேக்கர் சாப்பிடும்போது நல்லா பஞ்சுன்னு இருந்துச்சு. பட் என்ன இந்த பிரச்சனை தான், அந்த ரொம்ப தூட்டுற பிரச்சனை மட்டும் தான் அதில் இருந்துச்சு. பட்டு டேஸ்ட் வெரிஃபை உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அந்த இதுதான் எனக்கு தான் கொமட்டுது ஒரு மாதிரி. அப்புறம் வெட்டி வச்சுருந்த மீல் மேக்கரெல்லாம் எடுத்து இந்த இதோடையே நல்லா கிண்டிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதக்கி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா கிண்டி வச்சுட்டு அது கூட நம்ம கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சி போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பட் பேஸ்ட்டு போடலை. ஏன்னா பேஸ்ட் போட்டால் அதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் சிக்கன் மசாலா போட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் மக்களே. கொஞ்சோண்டு வத்தல் தூள் போட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக கொஞ்சமாக மீடியமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினா அதுவும் தண்ணி பதமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் ஊற்றிக்கிட்டேன். கட்டியாக கரெக்டாக இருந்துச்சு. எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு கொஞ்சம், ஏன்னா உப்பு எதுலேயுமே நான் சேர்க்கல. அதில் அவிக்கும் போதும் அந்த ஊற வைக்கும் போதும் அதில் உப்பு சேர்க்கல. இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. மீல் மேக்கரில் அதிகமாக போட்டு ஒரு வாயிலே வைக்க முடியாது, சுத்தமாக இதாயிரும். ஆனால் நீங்கள் மீல் மேக்கரில் உப்பை வந்து கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க மக்களே. அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தழை பார்த்தேன், மல்லித்தழை இருந்துச்சு. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மல்லித்தழையும் தூவி விட்டுக்கிட்டேன்.
ஓரளவுக்கு கொஞ்சம் அடுப்புலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொதிக்க வைக்கிற மாதிரி ஸ்லோவில் வச்சுருந்தேன். வச்சதுக்கப்புறம் மூடி போட்டேன் மக்களே. கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு அது டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, அதோட இதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் ரொம்ப சாப்பிட முடியாது, ஆனால் நம்ம வீட்டில் உள்ள எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் சிக்கன் டேஸ்ட் அப்படி இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் நான் வச்சுட்டு மூடி போட்டுட்டேன். மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் தான் வச்சேன். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து நம்ம ஊற வச்சுருப்போம். 2 விசில் வச்சப்போ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு மக்களே. எனக்கு நம்மளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே. தேங்க்யூ.